வணக்கம் ஜிஎஸ்ஃபம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் நல்லதாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்ற எண்ணங்களோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்தியன் ஆட்டோ மேக்கரான டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட சஃபோ மீட்டர் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவியை தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இது வந்து டீசல் ஏஎம்டி மாடலுங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது டீசல் வாகனத்தோட ரிவ்யூ வேணும்னு, அதற்காகத்தான் எடுத்து வந்துள்ளோம். சரிங்க. ஸோ இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய விலை மதிப்பீடு படி 13.61 லட்சத்தில் ஆரம்பித்து உங்களுக்கு 19.21 லட்சம் வரைக்குமே ஆன்ரோட் ப்ரைஸிங் இருக்குது. அக்ராஸ் 30 வேரியண்ட் இந்த டாடா நிக்சான் டீசல் நமக்கு விற்பனையில் இருக்குங்க. இந்த வாகனத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபியூவல் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் போகலாம், டீசல் போகலாம், இவிஎம் கொடுத்துருக்காங்க. அது கூடவே கூடிய சீக்கிரம் சிஎன்ஜி ஆப்ஷனும் நமக்கு கிடைக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் எவர் டர்போ பெட்ரோல் கார் இன் இந்தியா டு ஹேவ் அ சிஎன்ஜி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாடா நெக்ஸானா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 4 கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஏஎம்டி, அது கூடவே வந்து 7 ஸ்பீட் டிசியை கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் டீசல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசலை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேங்க, இன்ட்ரடக்ஷன் போதும். இந்த டாடா நெக்ஸான் டீசல் ஏஎம்டியோட டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துட்டு இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லையா, உங்கள் குடும்பத்திற்கு இந்த வாகனம் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாகனத்தோட சேஃப்டி பாதுகாப்பு அம்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து டாட்டாவோட எக்ஸான் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இந்த டாடா நெக்ஸானோட டெவலப்மெண்ட் அமைஞ்சிருக்கு. குளோபல் என்கேப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் ஜென் மாடல் 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்குச்சுங்க. அது வந்து இந்த காரை மட்டும் இல்லாமல் டாட்டா நிறுவனத்தை மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு. மொத்த இண்டஸ்ட்ரியும் திரும்பியும் பார்த்தாங்க. அதே சமயம் உங்களுக்கு சேல்ஸ் நம்பர்ஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கப்புறம் பார்க்க முடிஞ்சுது. டாட்டா மேலே ஒரு ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆக ஆரம்பிச்சுது அந்த குளோபல் என்கேப்போட 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங்க்கு அப்புறம். பாரத் என்கேப்பில் இந்த புதிய டாடா நெக்ஸான் உள்ளே போயிருக்கு. ஹோப்ஃபுல்லி ஒரு பெட்டரான கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் எதிர்பார்க்கலாம். இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதாவது பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் 360 டிகிரி கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த டாடா நெக்ஸான ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடு டாடா டஃபெக்ஸ் ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு டாடா நிறுவன கார்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம்ங்க, இது ஆக்சுவலாக ப்ரொமோஷனல் கண்டென்ட் தான். என்ன அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் டாடா டஃபெக்ஸ் ஈரோடு ஷோரூமில் டெமோ கார்ஸ், ஆல்ட்ராஸாக இருக்கட்டும், ஹாரியராக இருக்கட்டும், நெக்ஸானாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெமோ கார்ஸ் வந்து விற்பனைக்காக வச்சுருக்காங்க. வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் முறையில் ரெஜிஸ்டர் செய்ய முடியும். ஸோ ரொம்ப கம்மியான கிலோமீட்டர்ஸ் ஓடின வாகனங்கள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது இந்த வாகனத்தோட இதயம், அதாவது காருக்கு எப்பவுமே ஹார்ட் அப்படின்றது என்ஜின்ங்க. ஸோ என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த போனட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா ஹெவியான ஒரு போனட் தான், ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாச் பண்ணிக்கலாம். ஸோ என்ஜின் பே பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த குறைகளும் இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெவோ டார்க் அப்படின்னு சொல்லி டாடா நிறுவனத்தில் சொல்லுவாங்க. கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டரில் ஒரு 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் 16 வால்வ் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 113.31 பிஹெச்பி பவரும் 260 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் ஒரு நல்ல விஷயம் டீசல் எடுக்கிறவங்களுக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்னில் டீசல் கார்கள் எடுத்திங்கன்னா அந்த டிபிஎஃப் பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க. டீசல் பார்ட்டிகல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அந்த டிபிஎஃப் ரீஜெனரேஷன் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த ஏர் ப்ளூ மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். வேற இங்கே டாடா நெக்ஸான் டீசல் போகிறப்ப நமக்கு வந்து இஜிஆரோட கேலிப்ரேஷன் கொஞ்சம் பெட்டராக பண்ணி, அதே மாதிரி லீன் நாக்ஸ் ட்ராக் பயன்படுத்தினதுனால உங்களுக்கு இங்கே டிபிஎஃப், அந்த பிக் டிபிஎஃப் அப்படின்ற பிரச்சனைகள் இல்லை. ஸோ ஓல்ட் ஸ்கூல் டீசல் என்ஜின் நீங்கள் எப்படி ஓட்டுவீங்களோ அது மாதிரி நீங்கள் தாராளமாக ஓட்ட முடியும். இந்த என்ஜினோட நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன்.
வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியல்லையே தெரியும், டீசல் இன்ஜின். ஸோ வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்க தான் செய்யுது. பட் கேபின் லேஅவுட் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வீல் லைனருக்கு மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தத்தை வந்து உள்ளே வந்து கேட்காம பண்ணணும் அப்படின்றக்காக ப்ராப்பராக வந்து ஸ்பாஞ்ச் வச்சு கன்சீல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். பார்ப்போம் ட்ரைவ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு இந்த நாய்ஸ், வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஸ்னஸ் வந்து கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வாகனத்தோட தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து போனட்டுங்க. போனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பல்ஜ் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல ஒரு பல்ஜ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ஒரு அக்ரெசிவ் ஸ்டான்ஸில் தான் ஃப்ரண்ட் லேஅவுட் முழுக்குமே முடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் அப்படின்றது வந்து கிடையாது. ஏர்டமை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரில்லாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஏர் இன்டேக்குக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கிடைக்குது. நல்ல ஒரு டீசென்ட்டான குவாலிட்டியில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கிடைக்குது. டாட்டாவோட லோகோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது இந்த கலரில் மேபி தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒயிட்டு இல்லை வந்து ரெட் போகிறப்ப வந்து இது நல்ல என்ஹான்ஸ்மெண்ட்டாக தெரியுது. டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து தனியாக வெளியே கொடுத்துருக்காங்க. இது வந்து சீக்வன்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கிடைக்குது. நல்ல ஒரு டிசைன் லேஅவுட்னு சொல்லலாம். இங்கே ஹெட்லாம்போட ஹவுசிங் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு மேலே வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் எல்இடி யூனிட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாக் லாம்ப்ஸும் கிடைக்கிறது நல்ல விஷயம். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வென்ஸும் கிடைக்குது. இந்த காரோட ஏரோடைனமிக்காக அது பயன்படும்னு நம்பலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். அதுவே நீங்கள் வாட்டர் வேடிங் டெப்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 300 mm வாட்டர் வேடிங் டெப்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு நல்ல அக்ரெசிவ் ஸ்டான்ஸில் த்ரூ அவுட் இந்த வாகனத்தோட டிசைனை எடுத்து போயிருக்காங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து பேனல் கேப்ஸ் பார்த்துடலாம். பேனல் கேப்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈவனாக மேட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்கிறாங்க. பெரிதாக வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னு குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வீல் கிளாடிங் வந்து ஒரு சப்பலான வீல் கிளாடிங் நமக்கு இங்கே கிடைக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 215, 60, R16 ப்ரொஃபைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் தான் இங்கே கிடைக்குது. ட்ராக் கோஎஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப்ஸ் வந்து இங்கே போடப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளாப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைனர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான லைனர் கிடைக்குது. ரியர்லையும் ப்ராப்பரான ஒரு லைனர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம் கன்சோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் மோட்டரைஸ்ட் ஓஆர்விஎம்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமராக்கான மவுண்ட் இங்கே கிடைக்குது. விண்ட்ஷீல்டு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வைடான விண்ட்ஷீல்டு கிடைக்குது. ப்ரீமியம் ஆரோ ட்வின் வைப்பர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பல நிறுவனங்கள் வைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. இங்கே டாடா நெக்ஸானில் அந்த காஸ்ட் கட்டிங் இல்லை. உங்களுக்கு ப்ரீமியம் ஆரோ ட்வின் வைப்பர்ஸ் கிடைக்குது. இங்கே டோரோட தட் கேட்டலாம். நல்ல சாலிடான ஒரு தட்டு இருக்குங்க. பேனல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோபஸ்டான ஒரு மெட்டீரியலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடிபாட்டுக்கெல்லாம் தாங்குற மாதிரி தான் இருக்குது. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஓகே, ரியரில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா லாங் ட்ராவல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு உள்ள கம்ப்ளீட்லி பிளாக் தீமில் போயிருக்கிறனால லாங் ட்ராவல் பண்ணுறப்ப இந்த விண்டோ இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு என்னோட ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரியர் டோரோட தட்டையும் கேட்டலாம். நல்ல ஒரு சாலிடான தட்டு இருக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் லோயர் விஷ்போன் மேக்பர்சன் ஸ்ட்ரெட் வித் காயில் ஸ்ப்ரிங்கர் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரொஃபைல் ட்விஸ்ட் பீம் கொடுத்து அது கூடவே காயில் ஸ்ப்ரிங், ஸ்டெபிலைசர் பார் அண்ட் ஷாக் அப்சார்பர் எல்லாமே கிடைக்குதுங்க. ஸ்டெபிலைசர் பார் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஸ்டெபிலைசர் பார் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்கள் வண்டி ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கு, லெஃப்டில் ஒரு குழியில் இறங்குது அப்படின்னா அந்த குழியில் இறங்குறப்போ வெயிட் லோடு வந்து இப்படி இறங்கும், கரெக்ட் இல்லைங்களா? அந்த மாதிரி இறங்காம கொஞ்சம் பேலன்ஸ்டாக வைக்க இந்த ஸ்டெபிலைசர் பார்ல ஒரு லோட் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ இப்படி வண்டி இறங்குறப்போ அந்த சைடில் வந்து கொஞ்சம் வெயிட் ஏற்றுறப்போ உங்களுக்கு வந்து கார் வந்து பேலன்ஸ்டாக போகும். இந்த மாதிரி போகிறப்போ உங்களுக்கு பெட்டரான கம்ஃபர்ட்டும் கிடைக்கும், ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் நமக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கிடைக்குது. ஒரு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனல் கிடையாதுங்க, ஒரு டிசைன் விஷயத்துக்காக தான் போட்டிருக்காங்க. சரி, சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ரன் ஆகுது.
ஸ்லைட்லி ஷார்ப் நோட்டில் வந்து ஒரு சப்பிள் பல்ஜ் தெரியுது. காரோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்பாய்லருங்க. அந்த ஸ்பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கூப்பே லேஅவுட் மாதிரி எடுத்து வந்திருக்காங்க காரை முடிச்சிருக்கிறது. இது வந்து ஏரோடைனமிக்கலி இந்த காரோட விஷயங்களை பெட்டர் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டனாக வைப்பர் அண்ட் வாஷர் ரெண்டுமே வந்து உள்ளே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிட்டனாக தான் இருக்கும், வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியாது. ப்ராப்பரான ஒரு டிஃபாகர் கிடைக்குது. இந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாகனத்தை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து வெல்கம் ஃபங்க்ஷன் ஆகவும் ஆக்ட் ஆகும். கம்ப்ளீட்லி ஒரு எல்இடி கன்சோல் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே வந்து டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது, கேமரா இந்த இடத்துல கிடைக்குது, நெக்ஸானோட பிராண்ட் பேட்சிங் இந்த இடத்துல இருக்குது. ஸோ பார்க்கிங் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார் தான் கிடைக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். பூட் பார்த்துடலாம். பூட் பொறுத்த வரைக்கும் ஒரு வைடான 382 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. லோடிங் லிப்பு உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு சிரமமாலாம் இருக்காது. பார்சல் ட்ரேவோட குவாலிட்டியும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்சல் ட்ரேவை மவுண்ட் பண்ணி விட்டுருவோம். ஸ்பேர் டயர்ஸ் என்ன சைஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸ்பேர் டயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 195/60 R16 ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஒரு சைஸ் குறைச்சிருக்காங்க. ஓகே ஃபைன். ஓகே சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மவுண்ட் செய்யப்பட்டிருக்கு. JBL சப்வூஃபர் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஆமாங்க, இங்கே 9 ஸ்பீக்கர் சிஸ்டம், 4 ஸ்பீக்கர் 4 ட்வீட்டர் ஒரு சப்வூஃபர் சிஸ்டம் தான் கிடைக்குது. இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரஜைலாக இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா வச்சு பயன்படுத்திக்கணும் பொருளாக வைக்கிறப்போ. ஸோ ஃபைன். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்க் லெதரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பர்ஃபரேஷன் கிடைக்குது. உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேர்த்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்குங்க. இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து நல்லா தரமாக போட்டிருக்காங்க. ஸோ ஃபைன். இங்கே டெட் பெடல், ப்ராப்பரான டெட் பெடல் வந்து உங்களுக்கு AMT வேரியன்ஸில், அதாவது ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸில் கிடைக்குது. இதே மேனுவல் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு A, B மற்றும் C பெடல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துக்கூடிய கேப் மட்டும் வந்து ஸ்லைட்லி அன்யூஷுவலாக ஃபீல் ஆகுது. அது நீங்களும் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப்ஸ் கிடைக்குது. இங்கே சின்னதாக நெக்நாக்ஸ்லாம் வச்சுக்க முடியும். AC நாப்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா தரமாக தான் இருக்குங்க. இந்த இடத்துல கீழே த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ஸ்லைட்லி பெட்டரான ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கிடைக்குது. த்ரூ அவுட் இங்கே ஒரு சில்வர் இன்சர் கிடைக்குது. த்ரூ அவுட் மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியல. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே கிடச்சிருக்கிறது ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான். ஸோ இது எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குதுன்னு தெரியல, பட் நல்லா இருக்குது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அதுலெல்லாம் குறைகள் இல்லை. சென்டரில் வந்து டாட்டாவோட லோகோ இலுமினேஷனோட உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. அதே மாதிரி ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீல் இருக்குது பிடிச்சி ஓட்டுறதுக்கு. பேடல் ஷிஃப்டருமே கிடைக்குதுங்க AMT வேரியன்ஸ் போகிறப்போ. அண்ட் DCA வேரியன்ஸ்லேயும் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதான்னு பார்த்துருவோம். கிடைக்கல. டில்ட் மட்டும் தான் கிடைக்கிது. டெலஸ்கோபிக் ஆப்ஷன் கிடைக்கவில்லை. கொடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ டேஷ்போர்டோட லே அவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஆன் பண்ணிக்கிறேன். எடுத்த உடனே நம்ம பார்க்கக்கூடியது இந்த 10.25 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமும் இந்த 10.25 இன்ச் MID கிளஸ்டரும் தான். உங்களுக்கு இருங்க, ஏசி ஆஃப் பண்ணிக்கிறேன், இல்லைனா உங்களுக்கு சத்தம் ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 10.25 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமும் ஒரு MID கிளஸ்டரும் கொடுத்துருக்காங்க. MID கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. அந்த கிராஃபிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. உங்களால் மேப்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் லிங்க் பண்ணி உங்களால் மேப்ஸ் இதில் பார்த்துட்டு போக முடியும். அது ஒரு நல்ல விஷயம். ஸ்டீரிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு நல்ல அழகான ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இலுமினேஷன்லாம் வந்து ப்ராப்பராக இருக்குது. என்ன இது மட்டும் கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் அப்சர்வராக இருக்கும். ஸோ ஒரு முடிஞ்சால் வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் கிடச்சா ஒட்டி வச்சுக்கோங்க, தாங்கும். இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு JBLோட இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு ஆடியோ கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, தரமாக பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீக்காக தான் இருக்குது. ஏர் பியூரிஃபிகேஷனும் இதில் கிடைக்கிது. ஸோ நல்ல விஷயம்.
எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்ப்போம், சும்மா ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவே தாங்க இருக்குது. ஸோ கிளம்ஸியாக இல்லை லேக் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த பேட்சஸில் அது இருந்துச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. சென்டரில் அந்த ஏசி வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி டில்டட் பொசிஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த்ரூ அவுட் இந்த சில்வர் இன்சர்ட் ரன் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் லெதர் ஸ்டிச்சிங் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த HAVC கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து த்ரூ அவுட் டச்சில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் ப்ளோவர் கண்ட்ரோலும் மட்டும் உங்களால் மேனுவலாக பண்ண முடியும். இது எல்லாமே நமக்கு டச்சாக தான் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 360 டிகிரி கேமரா கிடைக்குது. அதோட கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்ல ஒரு ஹை டெஃபினேஷன் கிளாரிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் 360 டிகிரி கேமரா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லேன் வாட்சும் இருக்குது. நீங்கள் ஏதாவது இண்டிகேட்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேன் வாட்ச் தெரியும். ரைட் சைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ உங்களால் வந்து லேன் வாட்ச் பண்ணி ஓட்டிக்க முடியும். இந்த சைடு கீழே வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜர், அது கூடவே வந்து ஒரு 5 வோல்ட் 3 ஆம்ப்ஸ் வந்து C டைப் ஃபாஸ்ட் சார்ஜரும் ஒரு USB சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. கியர் நாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் காஸ்ட்டில் கிடைக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மோட்ஸ், எக்கானமி, சிட்டி அண்ட் ஸ்போர்ட் மோட்னு கிடைக்குது. இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜருக்கான பேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் காரில் போகும்போது இந்த இடத்துல வச்சா விழுந்துராதா என்னன்னு தெரியலை. IRVM பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட்டோ டிமிங் IRVM தான் கொடுத்துருக்காங்க. நல்ல கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிது. 2 சைட்லேயுமே மிரர்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லைங்க, கோ பேசஞ்சர் சைட் கிடைக்கிது, டிரைவருக்கு கிடைக்கவில்லை. ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட் பண்ணி பார்த்துருவோம். ஓரளவுக்கு வைடாக தாங்க இருக்குது. பட் நம்ம ஊர் வெயிலுக்கு சன்ரூஃப் தேவையா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. முடிஞ்ச வரைக்கும் சன்ரூஃபில் குழந்தைங்கள மேலே நிப்பாட்டி கூட்டிகிட்டு போகாதீங்க. அடல்ட்ஸும் ட்ரை பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப அபாயம்ங்க. ஸோ அதை பண்ணாதீங்க, அது எல்லாத்துக்குமே நல்லது. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான க்ளவ் பாக்ஸ் கிடைக்குது. இலுமினேஷனும் கிடைக்குது, அதாவது அந்த கூல்டு க்ளவ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவுமே கிடைக்குது. நல்ல விஷயம், நல்ல ஒரு ஒயிட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த கொஞ்சம் நவத்திடுறா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் உங்களுக்கு கிடைக்குது. ஹெட் ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்வேட்டாக இருக்குது. பட் ஒரு 6 ஃபீட் ஆள் இருந்தால் கணக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்லைட்லி வந்து ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு மேனேஜபிளான ஒரு ஹெட் ரூம் கிடைக்குது. ஆம்ரெஸ்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. தாராளமாக வந்து நீங்கள் 2 வாட்டர் பாட்டில்ஸ் இங்கே வச்சுக்க முடியும். 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், அதிலெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஒரு அருமையான அண்டத்தை சப்போர்ட் கிடைக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சோஃபாவில் உட்கார ஃபீல் தான் சீட்ஸை பொறுத்த வரைக்கும். பர்ஃபரேஷனோட கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஹம்ப் மட்டும் கொஞ்சம் பெரிதாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் தேர்ட் பேசஞ்சருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏசி நாப்ஸோட குவாலிட்டி முன்னாடியும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் ப்ராப்பரான ஒரு ஏசி வென்ட் கிடைக்குது. அதே மாதிரி 5 வோல்ட் சார்ஜர் வந்து 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து USB டைப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் 2.4 ஆம்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் சி போனீங்கன்னா 5 வோல்ட் 3 ஆம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து 2 ப்ராப்பர் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடைக்கல, பட் ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் 3 பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். மேலே வந்து கம்ப்ளீட்லி வந்து பிளாக்ல தான் ஷீல் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இங்கே வந்து ரியரில் வந்து வாட்டர் பாட்டில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், தாராளமாக ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்க முடியும், அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ GSFAM இந்த நெக்ஸான் டீசல் AMT வாகனத்தோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் ஆகிறப்ப சின்னதாக ஒரு ரம்பிள் நமக்கு ஃபீல் ஆகுது, ஸ்லைட் வைப்ரேஷன் நமக்கு இருக்குது. என்ஜினோட சப்தங்கள் வந்து உள்ளே பெருசாக இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரலில் இருக்குது, நியூட்ரல் வச்சு உங்களுக்கு ரேவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சத்தம் வந்து பெருசாலாம் உள்ளே வரலைங்க. ரேவ் ஆகிறப்போ அந்த வைப்ரேஷனும் கொஞ்சம் கண்டெயின் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டீரிங்கோட கேலிபரேஷனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் NVH லெவல்ஸ் எப்படி இருக்குது, பிரேக்ஸ் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி கேலிபரேட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே இந்த டிரைவ் ரிவ்யூவில் தெரிஞ்சுக்கலாம். சரி, டிரைவ் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிட்டி மோடில் இருக்குது. நான் ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் மேக்ஸிமம் பொட்டன்ஷியலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக அப்படியே போவோம். இது கொஞ்சம் பெட்டரான ரோடு தான். சஸ்பென்ஷன் பார்ப்போம்.
நல்ல வெல் பேலன்ஸ்டாக தான் இருக்குது, போட்டு உலுக்கிலாம் எடுக்கல. ஸ்லோ ஸ்பீட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது ரைட் கம்ஃபர்ட்டு. என்ன இந்த ஹார்ன் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது, அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு NH வந்துருச்சு. ஸோ போவோம். ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் நல்லா இருக்குது, ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயே அழகாக ஆட்டோ ரீசென்டர் ஆகுது. ஸோ ஃபுல் த்ராட்டில் கொடுத்துட்டேன். ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் அந்த கியர் மாறுறப்ப அந்த உட்காந்து மாறுறது ஓரளவுக்கு தெரியும், ஏன்னா வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். உங்கள் கால் வந்து கிளச்சை மிதிச்சு நீங்கள் கியர் போடுறதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவேட்டர் இருக்கும், அதுதான் அந்த வேலையை செய்யும். ஸோ எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் இதோட ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும். சரி, கொஞ்சம் போவோம். ஓவர்டேக் பண்ணி இது கொஞ்சம் ஒரு டீப் கர்வ் தான், எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பாடி ரோல் கண்டெயின் ஆகுதுன்னு. ஸோ ஒரு 90+ அந்த கர்வ் எடுத்தாங்க. பாடி ரோல் பெருசாக ஃபீல் ஆகலை, ஒரு துளி ஃபீல் ஆகுது, பட் அது அன்னவிங்காக இல்லை, பேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் இல்லை. ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் குறையில்லை. இப்போ ஓரளவுக்கு ஒரு 90+ வந்தாங்க, நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்குது, அதிலெல்லாம் குறையில்லை. ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீப் கர்வ்ஸ் எடுக்கிறப்போ பாடி ரோல் எவிடெண்ட்டாக தெரியும். ஸோ அப்போ மட்டும் பார்த்து போய்க்கோங்க. கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பட் அதுக்காக வந்து வேகமாக போய் திரும்ப வேண்டாம், அது என்னோடய சஜஷன். இங்கே இந்த கர்வ் கொஞ்சம் எடுப்போம். ஸோ ஸ்டீரிங் கேலிப்ரேஷன் எப்படின்னு தெரிய வரும். ஆட்டோ ரீசென்டர் ஆகுது. ஸோ ஓகே ஃபைன். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க, அதிலலாம் குறையில்லை. பாருங்கள், இது நல்லா டீப் கர்வ், அதான் நல்லா கார்னரிங் பண்ணும்போது மட்டும் ஸ்லைட்டாக அந்த பாடி ரோல் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸ்டீரிங் நல்லா இருக்குங்க, ஸ்பீட்ஸ் கெயின் ஆகிறப்போ வெயிட் ஆட் ஆகுது. அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் உங்களுக்கு ஈஸ் டு யூஸாக தான் இருக்குது, ஸோ பிரச்சனைகள் இல்லை. விசிபிலிட்டியும் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வேறு, ஸோ உங்களுக்கு எந்த டிரைவிங் போஸ்டர் ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்துக்கலாம். ஓகே ஃபைன். என்ஜினோட வைப்ரேஷன்லாம் உள்ள ஃபீல் ஆகலைங்க ஹையர் ஆர்பிஎம்ஸில் ட்ரை பண்ணுறப்போ. NVH லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெளியிலிருந்து ஒரு சத்தங்களும் உள்ளே வரலை, அந்தளவுக்கு நல்லா இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. நாய்ஸும் சரி, வைப்ரேஷனும் சரி, ஹார்ஸ்னஸும் சரி, அந்தளவுக்கு வந்து கேபின்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்லாம் பண்ணுறேன் பாருங்கள். நல்ல ஒரு டர்போ கிக்கின் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பூல் கிடைக்குது, அந்த பவர் சர்ச் கிடைக்குது. பிரேக்ஸ் ஷுவர் ஃபோட்டோட தாங்க இருக்குது, நீங்கள் அழுத்துனீங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியும். ஸோ அதில் இல்லாமல் குறைகள் இல்லை. சஸ்பென்ஷன் ஹை ஸ்பீட்ஸில் ஸ்லைட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டிஃப் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கணும் அப்படின்றக்காக அப்படி பண்ணியிருக்காங்க போல். மற்றபடி குறைகள் இல்லை. இங்கே பாருங்கள், ரைட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் லைன் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸ்டீரிங் பார்ப்போம். ஓகே ஃபைன். ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க, குறைகள் இல்லை. பிரேக்ஸ் வந்து நீங்கள் நினச்ச இடத்துல நிப்பாட்ட முடியும். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் சாஃப்டர் ஆகும், ஹை ஸ்பீட் போகிறப்ப கொஞ்சம் வந்து ஸ்டிஃப் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. பாடி ரோல் ஸ்லைட்லி உங்களுக்கு ஃபீல் ஆகும், பட் அன்னோவிங்காக இருக்காது. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். விசிபிலிட்டியும் க்ளீன் அண்ட் கிளியர். மைலேஜ் நான் சொன்னதான் 20+ உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்குங்க. ஓகே ஃபைன். பார்த்துருங்க. ஸோ இந்த நெக்ஸானோட டிரைவபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ஃபைனல் வேர்டிக்ட், இந்த டாடா நெக்ஸான் டீசலோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜின் பொறுத்த வரைக்கும் ரிஃபைண்டாக இருக்குங்க, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஒரு சில வாகனங்களில் மட்டும்தான் குவாலிட்டி இஷ்யூ வருது, அதை பிடிஏ பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராது. சர்வீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராங்க. டாடா நெக்ஸான் டீசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஎம்டி ஓட்டுறதுக்கு
ஓகேவா இருந்துச்சு. ஏஎம்டி தான் கொடுத்துருக்காங்க, பட் டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு என்னோட ஃபீலுங்க. என்ஜின் பொறுத்த வரைக்கும் குறைகள் இல்லை, நல்லா இருக்குது, நல்ல ஒரு பவர் சர்ஜ் இருக்குது, அதில் எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியல. ஃபீச்சர்ஸ் பேக்டாக நல்ல ரோபஸ்டான சேஃப்டியோட ஒரு சஃபோ மீட்டர் எஸ்யூவி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாடா நெக்ஸான் டீசல் உகந்ததாக இருக்கும். சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 ஒரு 7500 ரூபாய் வரைக்கும் ஆவரேஜாக சர்வீஸ் காஸ்ட் இருக்குங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம்.